Church. Shalom Church. உங்களை நான் அனைவரையும் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை அனைவரையும் இயேசுவின் அன்பான நாமத்தில் உங்களை நான் இங்க அழைக்கிறேன். உங்களை தேவனுடைய ஆலயத்துல மறுபடியும் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Amen. There's such a deep love of God in this place, church. அப்படியாக தேவனுடைய I want everybody to listen. அப்படியாக தேவனுடைய I just sense such a deep love of God in this place. அப்படியாக ஒரு அலை போல ஒரு எப்படி பனி காலையிலே ஒரு மார்னிங் டியூ இருக்கும்ல, ஆமாவா இல்லையா? காலையிலே மழை பெய்கிற அந்த மழை போல தேவனுடைய அன்பு அப்படியாக இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. Amen. There's such a depth of God's love that is overflowing in this place, church. Amen. அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, நம் தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Hallelujah, church. Hallelujah, சொல்றீங்களா? Amen. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆகையபடினால அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்ட குணாதிசயமாக இருக்கிறதுனா, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறதுனா, அவர் நம்மை முதலாவது நேசித்தவராக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. Amen. Hallelujah, church. Hallelujah, church. Amen, amen, amen. பாருங்க, நான் சில வாரங்களுக்கு முன்பதாக நான் உங்க மத்தியில நான் சொன்னேன், நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, நம் தேவன் நம்மளை மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? நம் தேவன் நம்மை மறுபடியும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவன் நம் தேவன் மறுபடியும் அவருடைய கரத்தினால அவருடைய கண்களுக்கு திருத்தமாய் அவருடைய உள்ளத்துல அப்படியே அவருடைய உள்ளம் பிரியம் வருகிற அளவுக்கு தேவன் திருத்தமாய் நம்மை செம்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் நம்மை நடுகிற தேவனாக இருக்கிறார். He is a God who reveals us once again, church. He is a God who restores us once again, church. He is a God who makes a way where there is no way, church. He is our potter. Amen. அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். Amen, church. Amen, சொல்றீங்களா? We are in the house of God, church. Come on, respond. Amen, church. Hallelujah. இன்னைக்கு நான் அந்த வார்த்தைகள் சொல்லும் போது உங்களுடைய உள்ளம் அப்படியே துடிக்கணும். இதுதான் என்னுடைய கர்த்தர், இதுதான் என்னுடைய தேவன் சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் ஐயா. நான் சொன்னேன், மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை பிரிந்த வண்ணமாக தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய இருதயத்திலிருந்து விலகி அப்படியாக தேவனுக்கு நம்ம மறைந்து நம்ம வாழ்கிற நாட்கள் போதும்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? தேவன்கிட்ட அப்படியே நம்மளோட ஆலோசனைகளும் சரி, நம்மளுடைய வாழ்க்கைகளும் சரி, நம்மளோட திட்டங்களும் சரி, நம்மளோட எண்ணத்துக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவன்கிட்ட அப்படியே நம்ம மறைந்து வாழ்கிறோம் சொல்லி. ஆனா தேவனுடைய பார்வையிலிருந்து தேவனுடைய செவியிலிருந்து எதுவுமே நம்ம மறைக்க முடியாது. ஆமென். நம் தேவன் எல்லாமே அறிந்த தேவனாக இருக்கிறார். நம் தேவன் எல்லாமே செவி கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya, church. நான் என்ன சொன்னேன், நம்ம எங்க திரும்பியா நம்ம மனம் திரும்பி நம்ம எங்க திரும்பியா குணப்பட முடியும்னு சொன்ன 2 வாரத்துக்கு முன்பதாக நான் போதிட்டு இருந்தேன். ஆமாவா இல்லையா? நான் சொன்னேன், நம்மளுடைய மனம் மறுபடியும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு, பிதாவானுடைய இருதயத்துக்கு, மறுபடியும் நம்மளுடைய மனம் தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய அன்புக்கு மறுபடியும் திரும்பணும்னு சொன்னேன். அம்மாவுக்கு மாறுங்க. இயேசுவின் சர்ச். நம் மனம் திரும்புகிற வேளையில தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலை காலங்கள் வரும்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? இயேசுவோ நம்ம அவருடைய பிரசன்னத்துல நம் மனம் திரும்பும் பொழுது நாம் தேவனுடைய வசனத்துல போட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 19வது வசனத்துல போட்டிருக்கிறது, நாம் மனம் திரும்பி குணமடையுங்கள் போட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? மனம் திரும்பாம நாம் குண
நம்ம குணம் அடைவோம்? நம்மளுடைய பிதாவின் இடத்துல நம்ம வரும்போது நம்ம குணம் அடைவோம். அவருடைய பிரசனத்துக்கு முன்பதாக. ஆமாவா இல்லையா? நம்மளுடைய இருதயத்தை மீட்டவர் மீது அவருடைய பிரசனத்துல சமூகத்துல நம்ம காணப்படும் போது நம்ம குணம் அடைவோம். ஆமாவா இல்லையா? ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கிட்ட நம்ம அவருடைய சமூகத்துல நாம் நிலைத்திருக்கும் போது, அவர் பிரசனத்துல நிலைத்திருக்கும் போது நாம் குணம் அடைவோம். ஆமாவா இல்லையாங்க? அவருடைய பிரசனை விட்டு நம்ம எங்கேயோ ஓட முடியாது. ஆமாவா இல்லையா? நம்ம தான் நினைக்கிறோம். நான் ஆதாம் பத்தி பேசினேன். ஆமாவா இல்லையா? 2 வாரத்துக்கு முன்பதாக ஆடாம் பத்தி நான் கூறினேன். ஆமாவா இல்லையா? ஆல்ரைட், யாருக்கு ஞாபகம் இருக்கு? கருத்தை கொஞ்சம் நல்ல ஹாயத்துக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஆமென், ஆமென். பாருங்க சர்ச், தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, நாம் அவருடைய ஆவியை விட்டு நம்ம எங்க மறைவாக நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு, தேவனுடைய ஆவியை விட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம மறைவாக நாங்க அங்கங்க இருக்கிறோம் சொல்லிட்டு, மறைவாக நம்ம செயல்படுகிறோம் சொல்லிட்டு. ஆனா தேவனை விட்டு தூரமா ஓடலாம். ஆனா என்னைக்குமே தேவன் நம்மளுக்கு சமீபமா தான் இருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் நம்மளை கை பிடித்திருக்கிற கையை தேவன் அப்படியே தட்டி உதறியவங்களை கைவிட மாட்டார். ஆனா அநேக வேளை அடம் பிடித்து நான் என் வழியில தான் போவேன்னு சொல்றது யாரு? மனித குலம் தான், மனிதர்கள் தான். ஆமாவா இல்லையா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, சங்கீதம் 139 அதிகாரத்துல போட்டிருக்கிறது. தாவீது சொல்றாரு அந்த சங்கீதத்துல, உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்க போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்னு சொல்லி, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன் தாவீது சொல்றாரு. ஐயா, நான் இன்னைக்கு சொல்றேன் ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, பாருங்க, நீங்க அநேகருக்கு அமர்ந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க என்னென்ன நிலையில வந்திருக்கீங்க, என்ன ஸ்தானத்துல இன்னைக்கு நீங்க காணப்படுகிறீங்க. இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ளுக்கு நீங்க நடந்து வரும்போது எப்படி வந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? உங்க மனது எப்படி இருக்கிறது, உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, நீங்க என்ன தடைகளை, பிரச்சனைகளை, கவலைகளை நீங்க அப்படியே சந்தித்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? ஏசனோ. ஆனாலும் நான் இன்னைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஐயா, நீங்க தனிமையாக இல்ல, ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். நம்மை பத்தி முழுமையான காலம் எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க உட்கார்ந்தும் எந்திரிக்கிறதும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? நம்ம சிந்திக்கிற காரியங்கள், நம்மளுடைய நினைவுகளை காணப்படுகிற காரியங்கள் தூரத்துல இருந்து தேவன் வந்து அது தேவன் அறிந்திருக்கிறாரா? ஆமென். ஹalleluya சர்ச். ஆமென். நம்ம வாய் நாவுல ஒரு வார்த்தை புறப்படுகிறதுக்கு முன்பதாகவே தேவன் அதை அறிந்திருக்கிறாரா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் புரியுது? அப்படிப்பட்ட ஒரு தகப்பனார், அப்படிப்பட்ட உங்களை முதலாக நேசித்தவர், அப்படிப்பட்ட உங்களை அவருடைய அநாதி அன்பினால இழுத்துக் கொள்கிறவர், உங்களை முழுமையாக என்னை முழுமையாக அறிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். Hallelujah church. He knows all things about us. ஏன்னா படைத்தவரே அவர்தான், ஜீவனை கொடுத்தவரே அவர்தான், இருதயத்தை மீட்டவரே அவர்தான். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? Hallelujah. Hallelujah church. யாராவது எனக்கு சங்கீதம் 139 அதிகாரம் தமிழ்ல படிப்பீங்க? Can somebody read for me? Psalms 139. சமத படிங்க சுத்தமா. Psalms 139. கர்த்தாவே, நீர் என்னை somebody give him the mic please. Can you read verses 1 to 12?
எல்லாரும் நல்லா கேளுங்க வசனத்தை. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நல்லா கேளுங்க, எல்லாரும் கேக்குறீங்களா வசனத்தை? கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். அப்புறம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். தேவன் எல்லாமே அறிந்திருக்கிறார். நீங்க உட்காரும் போது எதுக்கு உட்காருங்க, எதிர்க்கும் போது எதுக்கு எதிர்க்கு நல்ல தேவனுக்கு தெரியும். அப்புறம் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். ஹalleluya. அப்புறம் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆமென். எப்படி ஐயா? படுத்தாலும் நடந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். அப்புறம் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நம்மளுடைய வழிகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறாரா? ஹalleluya. அப்புறம் என் நாவின் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்ம வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை வரதுக்கு முன்பதாகவே தேவன் எல்லாம் அறிந்திருக்கிறாரா? அப்புறம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கர்த்தர் உங்க மேல அவருடைய கரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அப்புறம் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. அப்புறம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? எங்கேயாவது போக முடியுமாயா? முடியாது. எவ்வளவுதான் இந்த உலகத்து பூரா நம்ம ஓடி தெரிஞ்சாலும் சரி, தேவனுடைய ஆவிக்கு மறைவாக எங்கேயோ போக முடியாது. அப்புறம் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கேயாவது ஓடலாமா ஐயா? முடியாது. அப்புறம் ஐயா, நான் வானத்திற்கும் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென். நான் விடியற் காலத்தின் சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். ஆமென். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமென். ஆமென். அப்புறம் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். ஐயா 10வது வசனம் மறுபடியும் படிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். நீங்க எங்க சென்றாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்துல நீங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கங்களை நீங்கள் அப்படியாக நெருக்கங்களுக்குள்ள நீங்க கடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பங்களுக்குள்ள நீங்க கடந்து போனாலும் சரி, எப்படிப்பட்ட ட்ரையல்ஸா இருந்தாலும் சரி, சேலஞ்சஸா இருந்தாலும் சரி, தேவனுடைய கரம் என்ன செய்து கொண்டிருக்குதா? தேவனுடைய கரம் உங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரா? அங்கேயும் நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீங்க ஐயா? உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனையை கடந்து கொண்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட யோர்தானை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட எரிகோ மதியை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு செங்கடல் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது? அங்கேயும் அங்க என்னது? அங்க தேவனுடைய ஆவிக்கு மறைவாக இருக்கிறீங்க இல்ல? தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்க தூரமாக இருக்கிறீங்க இல்ல? ஆண்டவர் உங்களை விட்டு தூரமா இருக்கிறாரா? இல்ல. அங்கேயும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலையில காணப்பட்டாலும் சரி, எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, என்ன அழுத்தங்களுக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அங்கேயும் தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கை மேல இருக்கிறது. தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Hallelujah. Hallelujah church. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆராதனைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்ட ஆண்டவரை நான் பேசாமே இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லுன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை அப்படியே ஆழமாக என்னுடைய இருதயத்தில் வைத்தார். முதல்ல நம்ம ஆராதிக்கிற வேலை கூட என் உள்ளத்துல you can see when you are worshiping as the drummers and the keyboardists, we were in tears in the presence of God because His love was overflowing in this place. புரியுதாங்க? ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் அந்த வார்த்தை தமிழ்ல படிங்கயா. ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம்.
ஏசாயா 54 10வது அதிகாரம் படிங்கய்யா. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் என்ன நடந்தா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நீங்க பதில் சொல்லுங்க. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இல்ல, அதுக்கு முந்தி மலைகள் விலகி இருந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆமென். இது நம்மளுக்கு, நம்மளுடைய குடும்பங்களுக்கு, நம்மளுடைய சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்குது ஐயா. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, தேவன் அவருடைய வாயின் வார்த்தை வல்லமையினால் அங்க பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையில God is making a promise to his people. No matter what happens, what is he saying? For the mountains, even if the mountains shall be moved and the hills be removed, but my kindness, என்னது? என்னுடைய அன்பு. kindness நம்மள என்ன போட்டுருக்குது ஐயா? முத டக்குனு சொல்லுங்க. kindness என்ன போட்டுருக்கு? என் கிருபை உன்னை விட்டு விலகா நின்றுன்னு சொல்றாரு. தமிழ்ல கிருபை போட்டுருக்கு, ஏன்னு தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல kindness என்ன தெரியுமா? I was so moved just now as we were worshiping. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? God is so gentle, God is so caring, God is so loving towards us that he is mindful of us. புரியுதாங்க? அவருடைய ப்ராமிஸ் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன நடந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மலைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பர்வதங்களாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே எது காரியங்கள் அப்படியே அசைக்கப்படுகிற காரியங்கள் போல இருக்கலாம். whatever that is stable may be shaking, it may look like everything is shaking around you, but my kindness, என்னுடைய இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது இன்னொரு வெர்ஷன்ல my unfailing love will not be removed from you சொல்றார். unfailing என்னது? love, என்னுடைய மாறாத அன்பு தேவன் சொல்றார். ஆமென். இன்னொரு வெர்ஷன்ல இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது my faithful love தேவன் சொல்றார். என்னையா? my faithful love. உங்களுக்கு தெரியுமாயா தேவனுடைய அன்பு? எத்தனை பேர் உணர்றீங்க தேவன் என்னை நேசிக்கிறார்? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க தேவன் என்னை நேசிக்கிறார்? உங்களுடைய கருத்தை நான் பார்க்கலாமா? நான் சொல்றேன் இன்னைக்கு, தேவனுடைய அன்பு போல எந்த மனுஷனுடைய அன்பு இல்லையா? ஆமென். மனுஷனுடைய அன்பு, பொருளாதாரத்தினுடைய காரியங்கள், இந்த மனுஷன் உலகத்துல இருக்கிற மாயமான அன்பு போல தேவனுடைய அன்பு இல்லை. His love is faithful. His faithful love என்ன தெரியுமா அர்த்தம்? அவருடைய அன்பு தோற்று போகாதையா. அவருடைய அன்பு நம்மளை ஏமாற்றாது. அவருடைய அன்பு நமக்கு துரோகம் செய்யாது. ஆமாவாயா? அவருடைய அன்பு faithful சொல்லும்போது அது சதா காலமும் நித்தியமாக தேவனுடைய மனம் நமக்கு மாறாது. ஆமாவாயா? அது ஃபெயிலே பண்ணாது. மாறாத அன்பு, முடியாத ஒரு அன்பு. ஆமாவாயா? முடிவில்லாத ஒரு அன்பு, அனாதி அன்புக்காக இருக்குது அவருடைய அன்பு. God is saying my faithful love will not be removed. My faithful love will not be removed. தேவன் சொல்கிறார். அவர் சொல்றார் வார்த்தையில my covenant of peace. அவர் உங்களோட உடன்படிக்கை செய்திருக்கிறாரையா, சமாதானத்தின் உடன்படிக்கை. பார், நான் இன்னைக்கு சொல்றேன் ஐயா, ஜெபஸ் நல்லா கேளுங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானத்தை போல இந்த உலகத்துல வேற எங்கேயும் அன்பும் சமாதானமும் கிடைக்காது. ஆமென். அவருடைய சமாதானம் மாற்றம்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய சிந்தைகளையும் நம்மளுடைய உள்ளத்தையும் காத்துக்கொள்ளும். நம்ம என்ன கடந்து போனாலும் சரி. ஆமாவா இல்லையா? Yes or no church? Yes or no church? இன்னைக்கு ஆண்டு சொல்ற my peace will not leave you சொல்றாரு ஒரு விஷயத்தை. So my covenant of peace will not depart. Departனா என்ன தெரியுமாயா?
டிப்பார்ட்னா என்ன தெரியுமாயா? உன்னை விட்டு போகாதுன்னு அர்த்தம். என்னது? உன்னை விட்டு போகாது. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு விட்டுட்டு போவான். ஆமா வேறையா? இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் திடீர்னு போகலாம். இன்னைக்கு இருக்கிற பணம் அந்தஸ்து எல்லாமே நினைத்தா திடீர்னு போகலாம். ஆனா என்ன நெருக்கத்தை கடந்து போனாலும் சரி, எப்படி துன்பத்தை கடந்து போனாலும் சரி, ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் ஒதுங்கி போடுகிற ஜனங்கள் இல்ல, கைவிட்டப்படுற ஜனங்கள் இல்ல, நம்ம மறித்து போகிற ஜனங்கள் இல்ல. ஏன் தெரியுமா? தேவன் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளோட செய்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், அது ஒருபோதும் உன்னை விட்டு அதை விலகாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு செய்த உடன்படிக்கை புரிதாங்க என்ன சொல்றேன்? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? அது முழுசா தமிழ்ல படிக்கிறீங்களா ஐயா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் வெளிப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும். அப்புறம் என்று உன்மேல் மனதுருகிற யார் மேல்? யார் மேல்? பதில் சொல்லுங்க. யார் மேல்? சொல்லுங்க. யார் மேல்? உன்மேல். தட்டி சொல்லுங்க. என் மேல். சொல்லுங்கய்யா. என் மேல் மன துருகிற தேவன் சொல்லுகிறாரா? ஆமென். ஹalleluya. He is the Lord Church who has compassion on you and I. அவர் எல்லா ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் கண்ணகி. ஆமாவாயா? எல்லா ஆறுதலின் தேவன், the God of all comfort. He is saying with his mouth, he is saying with his word that my kindness will not leave you. My covenant of peace will not be removed from you. Says the Lord who has compassion on you, who has mercy on you. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்கியவான் தெரியுமா நம்ம? ஆமென். தேவன் நம்முடைய மேல் தேவன் மன உருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சர்ச். ஹalleluya சர்ச். ஆமென். சொல்லுங்க. faithful love. அவருடைய அன்பு faithful-ஆக இருக்கிறது. ஆமென். அவருடைய faithful love-க்கு முடிவே இல்லைன்னு சொல்லுங்க. அவருடைய faithful love வந்து unchanging. அவருடைய faithful love வந்து unfailing. அப்படின்னா என்ன தெரியுமாயா? It is constant அர்த்தம். என்ன தெரியுமாயா அர்த்தம்? Constant அர்த்தம். Constant என்ன தெரியுமா? It is always there, always present, always will be there. Always there, always present, always unchanging. Always. புரியுதா நான் என்ன சொல்றேன்? Yes or no church? How many of you understand this word? How many of you understand this word? புரியுதா நான் என்ன சொல்றேன்? Yes or no church? His faithfulness will last from generation to generation, church. Father, in the name of Jesus, let every distraction bow in this place. Mareboko sikiantana masanda. Kiana masikiantana mashirianda. Darane kerele mokuta hena musiba makayanda. அப்படியே அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா அவரை அன்புக்காக? நன்றி சொல்லுமா? Guys, I'm receiving from the Holy Spirit constantly, but I cannot connect if there's going to be noise there. So it keeps cutting. Can we just thank the Lord for His love? அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுமா? Father, I thank you for your love. I thank you for your faithful love, oh God. Oh Rabama Kasikiatana Mashriata. Lord, touch them with your love, oh God. Fill them with your love, oh God. In every broken place, அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிற அந்த அப்படியாக அந்த செங்கடலையோ இருக்கலாம் ஆண்டவரே, அந்த எரிகோ மதில்களாக இருக்கலாம் ஆண்டவரே, இல்லை யோர்தானை போல எப்படி இதை கடக்க போறோம் என்கிற சூழ்நிலைகளை ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய
நீங்க துணை நின்ற ஆண்டவரே, உங்களை அன்புனால அவங்களை தொடுங்கள் ஆண்டவரே, உங்களை அன்புனால அவங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமாதானத்தினால அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல. Oh, we thank you, Jesus, for your love that is flowing in this place, oh Lord. Hallelujah, hallelujah, church. இன்னைக்கு தேவனுடைய அன்பை பத்தி நீங்க உணர்றீங்களா? தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஆமென். வாடியாக்கா, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவருடைய அன்பு faithful love ஐயா. His love is faithful. கியானாமா கசிக்கியாந்தா நாமா சாந்தா. ஆமென். ஆகவே படினால இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சீங்க. சங்கீதம் 46வது வசனத்தின்படி 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல போட்டிருக்குது, தேவன் நம்மளுக்கு அடைக்கலமும் நம்மளுக்கு பலனுமாக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை உள்ளவராக தேவன் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த நாட்கள்ல நீங்கள் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமும் பலனாக இருக்கிறார். ஆமென். ஆபத்து நாட்களிலே தேவன் நம்மளுக்கு is a very present help in the times of trouble, church. Hallelujah, hallelujah, church. Amen, amen. There was something the Spirit of the Lord was speaking to me about the faithfulness. I missed it. It's okay. I'll come back to it. Amen. Hallelujah, church. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, நீங்க கைவிடப்படாத ஜனங்களாக இருக்கிறீங்க. ஏனென்றால் தேவனானவர் உங்களுக்கு துணை இருக்கிறார். அவர் உங்களோட நின்று தேவன் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, சர்ச். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமென். இன்னைக்கு பாருங்க, முதலாவது காரியம், ஒரு காரியம், இஸ்ரவேல் பிள்ளைங்க அப்படியாக அவங்க செங்கடலை சந்திக்கும் பொழுது முன்பதாக செங்கடல் இருந்தது. அவங்களுக்கு பின்னாடி என்னது? ஃபாரோவும் சரி, ஃபாரோ அவனுடைய 600 ரதங்களையும் சரி, ஆக சிறந்த ரதங்களை அவன் தேர்ந்தெடுத்தான். ஆமாவா இல்லையா? ஆக சிறந்த ரதங்களை அவன் தெரிந்து கொண்டு, ஆக சிறந்த அந்த ரதங்களையும் அந்த குதிரையும் ஓட்டுறதுக்கு அவன் மைட்டி மேன் அவன் தேர்ந்தெடுத்தான். இஸ் பெஸ்ட் மேன். ஆமாவா இல்லையா? சோ இஸ்ரவேல் பிள்ளைகள் அப்படியே செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது பின்னால அவங்களுக்கு ஃபாரோ அவங்களை துரத்திட்டு வருகிற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அவங்களுடைய குதிரை சத்தம் கேக்குது, அவனுக்கு வருகிற சத்தம் கேக்குது. அவங்களுடைய மனதுல ஒரே ஒரு காரியம் தான், ஒரு பயம் அப்படியாக அவங்களை பிடித்து கொண்டு இருந்தது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ? அவங்களோட மனதுல ஓடுறது அந்த பிள்ளைகளுடைய மனதில், இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய மனதுல மரணம். என்னது? நம்ம செத்து போறோம். அப்புறம் மோசேயோட வாக்குவாதம் பண்ணாங்க. எதுக்கு எங்களை கொண்டு வர, நாங்க அங்கேயே இருந்திருப்போம், இங்க என்ன நாங்க சாகிறதுக்கு நீ கொண்டு வந்திருக்கேன்னு அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? பட் ஆனாலும் மோசே தேவனை நோக்கி பேசும் பொழுது தேவன் சில காரியம் மோசேக்கு சொன்னார். மோசேயும் ஜனங்கள்ட்ட சில காரியங்களை சொன்னாரு. இந்த வசனத்தை நம்ம படிப்போம். எக்ஸோடஸ் chapter 40 verse 13 to 40. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாமல் இருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் பயத்தின் நடுவில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கீங்க? ஏதோ ஒரு பயம், ஏதோ குறித்து ஒரு பயம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, ஏதோ குறித்து ஒரு திங்கள், ஏதோ குறித்து மரணத்தின் பயம், இருளின் பயம், பொருளாதாரத்தின் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம், சொந்த வாழ்க்கை குறித்து பயம், சொந்த உடல் ரீதியை குறித்து பயம், உங்களுடைய சொந்த திருமணத்தை குறித்து பயம். ஆமாவா இல்லையா? என்ன உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது? என்ன உங்களை நெருங்கி கொண்டு இருக்கிறது? அன்னைக்கு மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது போல, இன்னைக்கு நான் தேவனுடைய சர்வெண்டாக நான் இன்னைக்கு நின்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க பயப்படாமல் இருங்கள்.
ஆமென். நீங்கள் நின்று கொண்டு எங்க தெரியுமா நின்று கொண்டு தேவனுக்கு வெளியில இல்ல, ஆனா தேவனுடைய பிரசன்னத்துக்குள், தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய அன்பின், அவருடைய அன்பை பத்தி சொன்னல, அவருடைய அன்பைக்குள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், நிலைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் மோசே சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். He said the Lord will, என்னது? The Lord will fight for you. ஆமாவா இல்லையா? உங்களுடைய வேலை என்னது? Stand still and see the salvation of the Lord. ஆமா, எங்க ஸ்டாண்ட்? வெளியியா? ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாம இல்லையா? ஆண்டவரே நம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது அப்பா நீங்க இருக்கிறீங்க, அதுதான் எனக்கு நம்பிக்கை சொல்றவங்க கை தூக்குங்க. ஒவ்வொரு வினாடியும் அப்பா இருக்கிறார், அப்பா சகலமும் பார்த்துக்குவாரு சொல்றோம்ல. நான் சொல்றேன் ஐயா, தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதி அவர் அந்த யுத்தத்தை செய்வார். ஆமென். நீங்க கடந்து போகிற காரியங்கள் புரியுதாங்க? ஆமாவா இல்லையா? ஏசனோ நான் சொன்னபடி என்ன சொன்னேன்? தேவன் நம்மளுக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறார். ஆபத்து நாட்களில அனுகூலமான நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். Today church, I want you to know the Lord who is faithful in his love, who is unchanging in his love, who is unfailing in his love and his promise that he has made to you. Today the Lord your God will be your defense. உங்களை காக்கிறவர் அவராக இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிறவர் உங்களாக இருக்கிறார். தேவன் சும்மா உங்களுடைய வலது பக்கத்துல உங்களுக்கு நிலையாக நின்று உங்களோட நின்று துணை என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நின்று துணையாக இருக்கிறவர் மாற்றம் இல்ல, ஆனா உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக எழுதி செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசமே இல்லாம அப்படி இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? முதலாவது என்ன சொன்னேன்? அவர் அன்பை பத்தி கொஞ்சம் சொன்னேன். ஆமாவா இல்லையா? I want you to know that God is your defense. புரியுதா என்ன சொல்றீங்க? ஐயோ யாருக்கு புரியுதையா? யாருக்கு புரியுதையா? அவர் உங்களை முழுவதும் அறிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன நெருக்கத்துல நீங்க கடந்து போனாலும் சரி, சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்த அவர் தேவன் என்று அறிந்து. என்னது? நீங்கள் அமர்ந்திருந்த அவர் தேவன் என்று அறியுங்கள். Be still and know that he is God, church. ஆமென். நீங்க சில காரியங்களை நீங்க கடந்து போறது கொண்டு இருக்கிறீங்களா, சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா, அதுக்கு தேவன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. தேவன் நெருக்கமாக சமீபத்துல தான் இருக்கிறாரு. ஆனாலும் உங்களை முழுவதும் அறிந்த தேவன், ஆராய்ந்து இருக்கிற தேவன் அவர் என்று சொல்லி நீங்க முத அறியணும். You and I must be aware, we must acknowledge in our life that the Lord our God knows all things. Amen. அவர் சர்வவல்ல தேவனாக இருக்கிறார், உயர்ந்த தேவனாக இருக்கிறார், மெய்யான தேவனாக இருக்கிறார், வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனாக இருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட தேவன் உங்களை என் மேலே வைத்திருக்கிற நேசத்தை பார்த்தீங்களா ஐயா? அவர் நம்மகிட்ட கேட்கிறதே நம்மளோட உருவாடுகிறது தான். To have communion with him, to have a personal relationship with him, to love him, to walk with him, to grow with him. அதான் தேவனுடைய வாஞ்சை. புரியுதா என்ன சொல்றது? அப்படிப்பட்ட தேவன் ஐயா. இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஏதோ கடந்து போறீங்க, கடந்து இருக்கிறீங்களா பாருங்க. உண்மையா இல்லையா?
உண்மையா இல்லையா ப்ரோ? அம்மா வரையா? உண்மையா இல்லையா? எஸ் நோ? அம்மா வரையா? பட் இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய சொந்த ஞானத்திலேயோ நம்மளுடைய சொந்த பலத்திலேயோ நம்ம சார்ந்து இருக்கிறதோட, நம்ம நிக்கிறதோட, நம்மளுடைய தேவனுடைய பலத்துல நம்ம சார்ந்து இருக்கோம். தேவனுடைய ஞானத்துல நம்ம சார்ந்து இருப்போம். நம்ம சார்ந்துன்னா you can trust God, you can trust Him, you can rely on God church, you can trust Him. புரியுதா என்ன சொல்றேன்னு? Amen, amen. Today choose to rest in the power of God church. Amen. இன்னைக்கு நம்மளுடைய சொந்த சுய புத்தியில சாயாமல், இல்ல நம்மளுடைய சொந்த பலத்திலயோ, நம்மளுடைய சொந்த திட்டங்களையோ, இல்ல நம்மளுடைய கண்கள்ல நம்ம ரியாலிட்டியில என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அதுல நம்ம சார்ந்து இருக்கிறதோட, நம்ம முழு இருதயத்தோட எப்படி பாதியா எப்படி முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையா இருப்போம். ஆமென். எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்போம்? முழு இருதயத்தோட. அப்ப முழு இருதயத்தோட கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கணும்னா, நம்ம இருதயம் ஆண்டவர் கூட இணைந்து இருக்கிற ஒரு இருதயமா, இல்ல நம்மளோட இருதயம் ஆண்டவரை விட்டு விலகின ஒரு இருதயமா? பதில் சொல்லுங்க. வெரி குட். ஆண்டவரோட இணைந்து இருக்கிற ஒரு உள்ளமா, முழு நம்ம நம்பிக்கையாக இருக்கிற வேலையில நம்மளோட கடந்து போகிற ஒவ்வொரு வழிகளிலும், எல்லா வழிகளிலும் நம்ம அவரை நினைத்துக் கொள்வோம். எனவே யாரை நினைத்துக் கொள்வோம்? தேவனை நினைத்துக் கொள்வோம். ஆமென். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல போட்டிருக்கிறது, 6வது வசனத்துல, அப்பொழுது தேவன் உங்களுடைய வழிகளை என்ன செய்வாரா? செவ்வைப்படுத்துவாரா. எப்ப தேவன் வழிகளை செவ்வைப்படுத்துவாரா? நம்மளுடைய வழிகளை, அவருடைய வழிகளை நடக்கும் போது நம்ம நினைத்துக் கொள்வோம் அவர். Amen. Acknowledge God, the Lordship of the Lord Jesus in our life, in our families, in our relationships, in our lives. As we walk with Him, the Lord will make our path straight. Amen. Hallelujah. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes, Lord Church. இன்னைக்கு நீங்க அவரை முழுவதுமா நீங்க நம்பலாம். நீங்க அவரை, you don't have to figure everything, you can come boldly to the Lord. Amen. நீங்க தேவன்கிட்ட நீங்க தைரியமாக நீங்க வரலாம். ஐயா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் தமிழ்ல படிங்க. ஆகையால் அந்த திருஷ்டத்தின்படி Hebrews 4:16 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு. எபிரேயர் நான் படிக்கிறேன். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறுவோம். என்னத்தை பெறுவோமோ? என்னத்தை பெற? பதில் சொல்லுங்க. என்னத்தை பெற? இரக்கத்தை நம்ம பெறுவோம். ஏற்ற சமயத்தில், எந்த சமயத்தில்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். என்னது? சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாக, எப்படி? தைரியமாக கிருபை ஸ்தானத்திலே சேர கடவோம். Come boldly to the throne of His grace. Why? So that you and I may obtain mercy. Obtain what? His grace in our time of need. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Amen. God is our defense சொன்ன முதலாவது. இரண்டாவது, God is our greatest help. புரியுதாங்க என்ன சொல்றேன்? All we need to do is to be still and know that He is God. Amen.
அவர் எல்லாம் அறிந்த தேவன் சொல்லி நம்பும் போது அறியணும். ஆமாவா இல்லையா? நம்ம சொந்த ஞானத்துல சார்ந்திருக்கிறதோட தேவனுடைய கருத்துல சார்ந்திருக்கிறவர் நிற்கிறவர்களாக நம்பி இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? நம்ம சுய புத்தியில சாயாமல் முழு மனதோட தேவனுக்குள்ள நம்பிக்கையா இருக்கிறவர்கள் இருக்கணும்னு சொன்னேன். நம்ம எல்லா வழிகளிலும் நம்ம நடக்கும்போது அவரை நினைத்துக் கொள்வோம்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? அப்பொழுது தேவன் நம்மளுடைய வழிகளை செவ்வைப்படுத்துவார்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? நம்ம இன்னைக்கு அவரை நம்ப முடியும். எல்லாமே நம்ம போட்டு சுமந்து கொண்டு நொறுங்கி விண்ணமாக நம்ம அப்படியாக அமர்ந்திருக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தருக்குள் அமர்ந்திருக்கிறவர் புதுபெயர் அடைவார். கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறவர், கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர் மறுபடியும் எழுப்புகிறவனாக இருப்பார். மறுபடியும் அப்படியாக பெறப்படுகிறவனாக இருப்பார். நீங்க தனிமையாக இல்லை தேவஜனமே. புரிதாக என்ன சொல்றேன்னு? நீங்க அவருடைய பிரசனத்துக்கு, அவருடைய சிங்காசனத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு நீங்க தைரியமா வரலாம். ஆமென். புரியுதா? மூன்றாவது, கர்த்தர் உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்தா இருக்கிறார். ஆமென். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்துல போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள் போட்டிருக்கு தேவனுடைய வார்த்தையில. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் காத்திருக்கிறீங்களா? அவரோட வசனத்தை நின்று கொண்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்துல அவர் மேல நீங்கள் அப்படியாக நம்பிக்கையாக நின்று கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க புது பலன் அடைவீர்கள். எப்படி? கழுகை போல சட்டைகளை அடைத்து மறுபடியும் நீங்கள் எழும்புவீர்கள். ஆமென். ஐயா, இன்னைக்கு நீங்க நடந்தாலும் சரி, நீங்கள் ஓடினாலும் சரி, நீங்கள் எப்படி சொல்லுங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. அவர் கன்ஃபியூஸாக இருக்கிற தேவன் அல்ல. அவர் அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்ட தேவன் இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? Our God does not grow tired or weary. அவர் நம்மளுக்கு அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவருக்கு தேவன் சத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறவரா? He is the God who increases might to us. நமக்கு பலத்தை கொடுக்கிறவரா? அப்ப பலத்தை எங்க தேடி ஓடாதீங்க. எங்க நம்ம ஜனங்க பலத்தை தேடி ஓடுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரவங்க, பின்னாடி வீட்டுக்காரவங்க. ஆமாவா இல்லையா? எங்களும் லிசனிங் ரைட்? ஆமாவா இல்லையா? எங்க ஓடுவாங்க? முதல் போனுக்கு தான் ஓடுவாங்க. ஆமாவா இல்லையா? எல்லா துன்ப கதை சோக கதை சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? இல்ல எஸ்ட்ரோமிக்கு உட்காந்துருப்பாங்க. மனம் உடஞ்சி மனம் அப்படியாக உருகி அவங்க வாழ்க்கையே அப்படியாக பாரம் நிறைந்து அழுது கொண்டிருப்பாங்க. அந்த சீரியலை பார்த்து எக்ஸ்ட்ரா நம்ம ஜனங்க அழுவாங்க. நம்ம குடும்பத்தின் பாரத்தை மட்டும் சுமக்காம சீரியல்ல நடக்கிற குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருப்பாங்க. அடுத்த எபிசோட் ஆமாயோ அந்த எபிசோட் காட்சாமி முடிச்சிட்டாங்கல்ல, ஐயோ அடுத்த எபிசோட் என்ன நடக்குது? என்னது? become extra depressed. ரியாலிட்டி குடும்பமோ டிப்ரெஸ், ரியல் குடும்பமோ டிப்ரெஸ். ஆமாவா இல்லையா? எஸ் நோ. அங்கதான் பலத்தை தேட இருக்கீங்க. பலம் யார்கிட்ட இருக்குது? முழுமையான ஒரு பலம் நம் தேவனாகிய கர்த்தர். அவரை நோக்கி அவருடைய சமூகத்துல அவரை ஆராதிக்கிற போது ஒரு பலம் வர முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தானே ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தையை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் வார்த்தை நம்ம உள்ளத்துல பேசும்போது ஒரு பலன் வரும். ஆமா இல்லையா? அவர் சமூகத்துல அவருடைய அன்பை உணர்ந்து, அவர் அன்பை ருசித்தவர்களுக்கு தெரியும். அன்பை உணர்ந்து ஒரு பலன் வரைய அவர் பலப்படுத்துகிறவராக. Today is your source of strength, church. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Amen. Hallelujah. அவர் நம்மளுக்கு சத்துவத்தை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க? நாலாவது, நம் தேவன் பாருங்க. டியூட்ரானமி தமிழ் என்ன ஆஷா? டியூட்ரானமி எனக்கு யாரும் சொல்லுங்க. டியூட்ரானமி chapter 31 verse 6. அப்ப டியூட்ரானமி புத்தகத்துல
மோசேக்கு தெரியும் அவரோட டைம் வந்துருச்சு. மோசேக்கு என்ன தெரியும்? அவரோட டைம் வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? அப்ப மோசே இஸ்ரவேல் பிள்ளைங்களும் அங்க இருக்கிற யோசுவா அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, ஏன்னா அவன் யோர்தான் இதுக்கு மேல யோசுவா தான் அவங்களை வழி நடத்தணும். யோசுவா தான் யோர்தானை எல்லாம் கடந்து இந்த ஜனங்களே அப்படியாக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள தேவன் வழி நடத்துகிற வழிகளை இனிமேல யோசுவா தான் நடத்தணும். ஆமாவா இல்லையா? ஆகைப்படினால மோசே சொல்வார் ஜனங்கள்கிட்ட, நான் இனிமேல நான் யோர்தானை கடக்க மாட்டேன். ஏன்னா தேவன் ஏற்கனவே மோசேட்ட சொல்லிட்டாரு, you won't cross it, you won't enter the promised land. ஆமாவா இல்லையா? உபாகமம். அப்ப மோசே பாருங்க யோசுவாக்கு ஜனங்கள்ட்ட சொல்வாரு, I will not cross Jordan சொல்வாரு, நீங்க தான் போகணும்னு சொல்வாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேரு அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் உங்களோட வாழ்க்கையில இருக்கீங்க? இதுக்கப்புறம் வரப்போற காரியங்கள் தெரியும். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், தெரியும் தேவன் வார்த்தையை பேசியிருக்கிறார், தெரியும் தேவன். ஆனா எப்படி அதை கடந்து போக போறோம்? ஆமாவா இல்லையா? எப்படி செயல்பட போறோம்? ஆமாவா? இந்த பிள்ளைகளை நான் எப்படி மறந்தெடுக்க போறேன்? என் கணவர் தவறிட்டார், நான் எப்படி என் பிள்ளைகளை நான் அப்படியாக வழி நடத்த போறேன்? ஆமாவா இல்லையா? ஏன் சொல்லுவோம்? என் பிசினஸ் அப்படியாக வெளுத்து கிடக்குது, என் பிசினஸ் ப்ராஃபிட்டே இல்லாம அப்படியே நெகட்டிவ் ஓடிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? எப்படி என் பிசினஸ் மறுபடியும் ஒரு ஒரு இன்னொரு நிலைக்கு நான் இதை கூடிடுவது? எப்படி நான் என்ன செய்ய போறேன்? என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்? அநேக நிலையில் நீங்கள் இருக்கலாம். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? நான் இந்த பொண்ணு நான் திருமணம் பண்ணனா என் வாழ்க்கை எப்படி? இப்ப எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா இன்னும் ஒரு 30 வருஷத்துல 35 வருஷத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அந்த கொஸ்டின் மார்க் இருக்குதா இல்லையா? ஐயா இருக்குதா இல்லையா? எவ்வளவுமா இருக்கிறவங்க கை தூக்கு பார்ப்போம், இருக்கிறவங்க கை தூக்கு பார்ப்போம். இருக்குதானே? நம்ம எல்லாருக்குமே கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு, நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய. இல்ல நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு எங்க அம்மா அப்பா இல்லாட்டி நம்ம ஒண்டியா இருக்கோமே, நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமாவா இல்லையா? ஏசனோ எல்லாரும் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆமாவா இல்லையா? எல்லாரும் அவங்க லீவ் பெற நம்ம தனிமையாக இருக்கிறோமே, நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமாவா? எல்லாரும் நண்பர்கள் வைத்திருக்கிறாங்க, நம்ம மட்டும் இந்த விஷயத்துல எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போக போறோம்? அப்ப நியூஸ்ல படிக்கும் போது இவங்களாம் தனியா செத்து போயிட்டாங்க, ஐயோ இவங்களாம் தனியா செத்து போய் பணத்தை வந்து 1 மாசம் 2 மாசம் சென்று பாக்குறாங்க, நம்மளும் அப்படி போயிருவோம் சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். These all are real fears of people. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயோ மரணம் வரும்போது திடீர்னு எனக்கு நெஞ்சு எப்படி வலிக்கும் தெரியாது, எப்படி மூச்சு போகும், அப்படி மூச்சு போகும், நிறைய யோசிக்கலாம். ஆமாவா இல்லையா? யோசிக்க கூடாத காரியமா யோசிச்சுட்டு இருப்போம். தேவன் அதெல்லாம் நம்ம யோசிக்க சொல்லுது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். ஐயா முதல்ல அந்த வசனத்தை படிங்க, நான் பாயிண்ட் கொடுக்கிறேன். Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். எப்படி தேவனை பற்றிக் கொண்டவர்களாம்? உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவர். உம்மையே நம்பி இருக்கிறவன் யார்? யாரு? அவரே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். நீர் அவனை பூரண சமாதானம் சொல்லுங்க. பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ், பூரண சமாதானத்தோட தேவன் காத்துக் கொள்வாரா? அவன் உறுதியாய் தேவனை பற்றிக் கொண்டவர்கள், நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மத்தியில தேவன் அவருடைய பூரணமான சமாதானத்தினால தேவன் என்ன செய்வாரா? காத்துக் கொள்வாரா? ஆமென். அப்ப என்னையா பயத்தீர்கள்? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏன் பயத்தீர்கள் ஐயா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு போராட்டம் உங்களுடைய உறவுகள்ல?
ஏன் இவ்வளவு போராட்டம் உங்களுடைய சிந்தைகள்ல? ஏன் இவ்வளவு போராட்டம் உங்களுடைய மனநிலையில? ஏன்? தேவனுடைய வார்த்தை பார்க்க வானமும் பூமியும் அழித்து போகும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமா? ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது, நம்முடைய அன்றாட அப்பமாக இருக்கிறது. தேவனுடைய அப்பத்தை அப்படியே தினந்தோறும் இந்த ஆவிக்குரிய this living bread, this Jesus our living bread begin to take hold of the word of God church. புரியுதா நான் என்ன சொல்றேன்? அன்னைக்கு மோசே ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை மாறுமாயா? நீங்க சொல்லுங்கய்யா, பதில் சொல்லுங்கய்யா. தேவனுடைய வார்த்தை மாறுமாயா? மாறாத வார்த்தை. ஐயா, உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனம் எனக்கு படிங்க. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களையும் யோசுவாவை நோக்கி சொல்வார் இந்த வார்த்தையை. Be strong and of good courage. Do not fear, nor be afraid of them. For the Lord your God, He is the one who goes with you. He will not leave you, nor forsake you. தமிழ்ல படிங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். எப்படி? ஐயா என்ன பாருங்க எல்லாரும். என்ன போட்டுருக்கு தேவனுடைய வார்த்தையில? பலம் கொண்டு. That means be strong. அந்த strong அந்த strength உங்களுக்கு எங்க இருந்து வரப்போகுது? தேவன் இடத்துல தான். அப்ப தேவனுக்கு காத்திருக்கிறவர் தான் அந்த பலத்தை, தேவன் உங்களுக்கும் எனக்கும் இல்லாத பலத்தை தேவன் அவருடைய பலத்தினால தேவன் அவரை இடை கட்டி நம்ம நடக்க முடியாத உயரங்கள்ல, நம்ம சொந்தமா ஏறி போக முடியாத உயரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை உயர்த்தி வைத்து தேவன் நம்மளை நிற்க செய்வார். ஆமென். தேவனுடைய பலத்தினால இடை கட்டாம தேவன் அவருடைய பலத்தினால நம்ம அவருடைய ஸ்ட்ரெங்த்னால தேவன் நம்மளை கேட் பண்ணலனா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய விசுவாசத்தின் பயணத்தை நம்ம நடந்து போக முடியாது, வாழ முடியாது. நம்மளுடைய கால்களை மான்கள் கால் போல தேவன் ஆக்கி நம்மளை பலப்படுத்தி தேவன் நம்மளை புதிய ஸ்தானங்களை நிலைகள்ல பலத்துல தேவன் நம்மளை நிற்க செய்வார், நடக்க பண்ணுவார். புரியுதா? அதான் தேவனுடைய வார்த்தையில மோசே சொல்றாரு, நீங்கள் பலன் கொண்டு. அப்ப யாருடைய பலன் ஐயா? சாதாரண மனிதனுடைய பலமா? பொருளாதாரத்தின் பலனா? இல்ல எங்களுக்கு எல்லா ரோட் டெக்னிக்கும் எங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எங்களுக்கு தெரியும், நாங்க செங்கடலை தாண்டி வந்திருக்கோம். அது ஆண்டதான் செய்ய வச்சார், ஆண்டதான் அதுக்கு கிருபை செய்தார். ஆமாவா இல்லையா? ஆமாயா. ஃபாரோவே தோத்து போயிட்டாங்க எங்ககிட்ட. நாங்க காலையிலே நம்ம ஜனங்க நம்ம அப்படியே நம்ம இந்தியன்ஸ் நாங்க காலையில நாங்க நடந்து அப்படியே என்னது செங்கடல் பிறந்து நாங்க எங்களோட கால் பார்த்து நாங்க வந்து டிராயான லைன் நாங்க நடந்து வந்தோம். எங்களோட கண்ணுல நம்ம பார்த்தோம் ஃபாரோ அவரோட குதிரைகள் ரதங்கள் எல்லாமே அப்படியே எல்லாரும் ஒருத்த விடாம எல்லாமே மறுத்து போனான்னு சொல்லிட்டு. ஆமா வரியா? அந்த பேச்செல்லாம் பேசினாங்களா மோசே? இல்ல. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். நோ. ஆமா வரியா? நோ. பட் அவங்க தேவனுக்கு பெறுகிற பலத்தை குறித்து மோசே பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பலம் கொண்டு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். தைரியமா இருங்கன்றார். என்னது? தைரியமா இருங்க. அப்புறம் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீங்க அவருக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். என்ன காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டே திகைத்து கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியத்தை இன்னைக்கு ஐயா நான் சொல்றேன். Before you leave the house of God, I want you to leave it behind. I want you to give it to the hands of the Lord. Amen. அந்த காரியங்களை குறித்து நீங்க பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்மோடு கூட வருகிறார்.
புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? The Lord your God will go with you, church. அவர் உங்களை கைவிடவும் இல்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லைன்னு தேவன் சொன்னார். மோசே ஜனங்கள்கிட்ட சொன்னார். ஆமாவா இல்லையா? ஐயா, can you read for me verse 8, 9? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இது யோசுவா சொல்றார். கர்த்தர் தாமே, நல்லா கேளுங்க, இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை பிடித்துக்கொண்டு எங்களுடைய இருதயத்துல தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துல கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையில, அவருடைய அன்புல, அவருடைய நித்தமும் அவருடைய சமூகத்திலே நின்று முழு மனதோட அவர் நம்பிக்கையா இருந்து நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்தை நீங்கள் அப்படியாக தேவனோட சேர்த்து உங்களுடைய கண்களை உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவன் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைத்து அப்படியாக நீங்க தொடருங்க. ஆமென். புரியுதாங்க? வார்த்தை சொல்லுங்க. அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னோடே, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் அவர் உங்களோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்புறம் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்க பயப்படாதீங்க. புரியுதா என்ன சொல்றேன்? நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அப்புறம் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு பாருங்க. கடைசியாவது தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, அவர் உங்களுடைய வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களோட ஒவ்வொரு விசுவாசத்தின் படியை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்பதாக போய் வழிகளை செம்மைப்படுத்துவர், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறவர் உங்கள் கர்த்தர், தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக போய் அது செங்காலாக இருந்தாலும் சரி, யோர்தானை கடக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எரிகோ மதில் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, அது எல்லாம் கடந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு நுழைக்கிறதுக்கு நேரம் வந்தாலும் சரி, கடைசி மூச்சு வரைக்கும் ஐயா தேவன், நீங்க உங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தேவன் உங்களோட தான் இருப்பார். தேவன் உங்களோட தான் வருகிறார். தேவன் உங்களுக்கு முன்பதாக தேவன் வருகிறார். ஆகியபடினால நீங்க பல கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் திடன் மனதாக இருங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? You see, God assured Joshua and the children of Israel through Moses. அப்புறம் மோசஸ் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? மோசஸ் அவர் நேரம் முடிஞ்சு விட்டு, ஆமாவா இல்லையா? அப்புறம் யோசுவா தான் எழுப்பினார் மோசேயின் எடுத்து, ஆமாவா இல்லையா? ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகள் தேவன் யோசுவாட்ட வந்து மறுபடியும் யோசுவாவை பலப்படுத்தினார். மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லி தேவன் உறுதிப்படுத்தினார். அப்ப பாருங்க, அவர் ஏன் யோசுவாட்ட வந்து பேசணும்? ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் பிள்ளைங்க அவ்வளவு அட்டகாசம் பண்ணி மறுபடியும் வந்து பேசணும். அப்படின்னா அவருடைய இருதயம் பாருங்க, மன உருகுவதாக இருந்தார். He loves us, church. அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். His love is faithful. His love is unfailing. His love never changes. His presence is always constant. ஆமென். அவர் நம்மை முழுவதும் அறிந்த தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்? முதலாவது நான் என்ன சொன்னேன்? நம் தேவன் God is our defense சொன்னேன். இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? God is our greatest help. We need to be still and know that He is God. அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோம். மூன்றாவது நான் என்ன சொன்னேன்? நம் தேவனாகிய கர்த்தர் is our source of strength சொன்னேன். நாலாவது நாம் தேவன் நம்மளுடைய வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். God goes with you, church. God goes before you, church. God walks with you, church. Amen.
ஹல்லேலூயா. ஆகியபடினால நான் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுக்கு நெருங்கிறதுக்கு பயப்படாதீங்க. அவன் நம்மளுடைய வாழ்க்கையின், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே நம்மளுடைய தேவனோட இருக்கிற நம்மளுடைய உறவு தான். ஆமாவாரியா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது யாக்கோபு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, draw close to God and God will draw close to you. தேவனோட நம்ம நெருங்கும் போது தேவன் நம்மளோட நெருங்குவார். Amen church. Hallelujah church. ஆகியபடினால இன்னைக்கு சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 14ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்துல தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்பட மாட்டேன். என் முன்பதாக நான் என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சேலஞ்சஸ் தடைகள் வந்தாலும் சரி, என்ன மாதிரி சஃபரிங் வந்தாலும் சரி, என்னுடைய கண்கள் இந்த காரியங்களை பார்க்க மாட்டேன். நான் என்னுடைய கண்கள் என் தேவன் மேல தான் வைத்திருப்பேன் தாவீது சொல்றார். ஆமென். அவர் என் தேவன் என் பக்கத்துல இருக்கிறபடினால நான் அசைக்கப்பட மாட்டேன். என்ன அசைக்கப்படுகிற மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் சரி, எப்படி நம்மள உடைக்கிற மாதிரி காரியங்கள் நடந்தாலும் சரி, ஆமாவா இல்லையா? தேவன் நம்ம கண்ணை அவர் மேல வைத்திருக்கும் போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். புரியுதாங்க என்ன சொல்றீங்க? அவன் அது மாற்றம் இல்லை. சங்கீதம் 105ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம் கடைசியா இருக்கும். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரும் என்னங்க? அவருடைய வல்லமையும் நாடுங்கள். தேவனுடைய வார்த்தைப்படுகிறது. Let me look to the Lord and his strength. Seek the Lord. என்னது? தேவனை தேடுங்கள், அவருடைய வல்லமையை தேடுங்கள். வேற எதையும் தேடிட்டு இருக்காதீங்க. ஆமென். ஆமென். நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு மற்ற காரியத்தெல்லாம் தேடிட்டு இருந்தோம்னா பாசத்துல தான் போக முடியும். ஆமாவா இல்லையா? தோற்று போனவர்களாக நம்ம இருப்போம். ஆனா கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் என்ன பண்றது? நாடுகள். தேட ஓடுதையா, நீங்க ஒருபோதும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Let me seek his presence evermore. இன்னைக்கு மட்டும் ஆபத்து காலத்துல மட்டும் ஆண்டவர் தேடுன்னு போட்டுருக்குதா? போட்டுருக்குதாயா? நீங்க நல்லா இருக்கிற நாட்கள்ல மட்டும் ஆண்டவர் தேடுன்னு போட்டுருக்குதா? இல்ல, நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள் போட்டுருக்கு. Every day, every time, all the time, evermore seek the presence of the Lord. Amen. Can we be a generation of men and women of God who say, Lord, my one desire is, my one thing that my heart beats for is your presence, Lord. சொல்லுமா? அவன் உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே சொல்லுமா? எப்படி எத்தனை பேர் அது அவங்களுடைய ஜபமாக இருக்குது? ஆமென். எத்தனை பேருக்கு அது உங்களுடைய ஜபமாக இருக்குது? இல்லையா? ஆமென். புரியுதா நான் என்ன சொல்றேன்? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக இன்னைக்கு நீங்க கடந்து போகிற அந்த ஆழமான தண்ணீர்களாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், இல்ல வனாந்தரமாக இருக்கலாம், இல்ல 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு take this time to say to the Lord, Lord, I'm going to cast all my cares upon you, சொல்லுமா? Amen. Can we just say, Lord, I cast all my cares upon you, all over this place. நம்முடைய கரங்களை உயர்த்துவோமா?